நான் கிளம்புறேன். பாத்து பத்திரமா போயிட்டு வாடி. என்னடி ஏதாவது மறந்துட்டியா? ஏய், ஏண்டி கண்ணெல்லாம் கலங்குது? எழுந்திருச்சதுல இருந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆரம்பிக்க கூடாதா? ஏமா இப்படி நாள் பூரா வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஏண்டி இதுக்கு அழுத? நாம இப்ப இருக்கிற நிலைமையில வேலை பார்த்துதாமா ஆகணும். நீ ஒரு ஆளா கஷ்டப்பட வேண்டான்னுதான் நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போறேன்னு சொன்னேன். அதுக்கும் விட மாட்டேங்கிற. ஏய், நான் கஷ்டப்படுறது போதாதுன்னு நீ வேற போய் கஷ்டப்படணுமா? நீ முதல்ல நல்லபடியா படிப்ப முடி. இதையே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருமா. சரி, நான் வரேன். நேரத்துக்கு சாப்பிடு, மாத்திரை போட மறந்துடாத சொல்லிட்டேன். சரிடி, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா. நான் வரேன். சரி, பாத்து போடி. ஏங்க, கையில வச்சிருந்த காசெல்லாம் துணி எடுக்கிறதுக்கே சரியா போயிடுச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு 10 நாள் கூட இல்லைங்க. இந்த சீட்டு போட்ட காசு எடுக்கிறதுக்கும் எப்படியும் 5-6 மாசத்துக்கு மேல ஆகும். நிச்சயதார்த்த செலவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. கையில காசே இல்லாம எப்படிங்க நிச்சயதார்த்தத்தை நான் பண்ண போறேன்? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா நாங்க இப்படி அல்லாட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்ம பொண்ணு கல்யாணத்தை நீங்க எப்படி எல்லாம் நடத்தி இருப்பீங்க? அந்த கொடுப்பனை எங்களுக்கு இல்லாம போயிடுச்சேங்க. ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது நீங்க உங்க கையால கட்டின இந்த தாலி மட்டும் தாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப எனக்கு ஒரு வழி தெரியல. நம்ம பொண்ணு கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்க. நமக்கு இப்ப அதுதான் முக்கியம். நான் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். சீட்டு காசு வந்த உடனே இது அப்புறம் மீட்டுக்கலாம் தானே வச்சேன். தாலி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியே இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா சுப்பு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு. உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கு. நீதான் யாரோட உதவியும் வேண்டாம், சொந்த கால்ல தான் நிப்பேன்னு இத்தனை நாளா இருந்துட்ட. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்டயோ போய் நிக்கிறதுக்கு எங்க கிட்ட கேட்கலாம்மா. உன்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சுப்புலட்சுமி? கொஞ்சம் இரு. நேத்து வசூல் பண்ண பணம் 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இந்த அண்ணே வேணாம் அண்ணே. இந்த காசு நம்ம குடும்பத்துக்கு கொசுறு மாதிரிதாம்மா. இந்த காசுக்காக நீ கஷ்டப்படுறத எங்களால எப்படிமா பாத்துட்டு இருக்க முடியும்?
முதல்ல இதை ஐயோ புடிமா. வேண்டாம் அண்ணே. இவ எங்க இங்க வந்தா? ஏமா வேண்டான்னு சொல்ற? இது நம்ம வீட்டு பணம் தானம்மா. என் புருஷன் இறந்து போகாம அவர் என் கூட இருந்திருந்தா நான் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்திருப்பேனோ அதே கௌரவத்தோட தான் நான் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என் புருஷனுக்கு நான் கொடுத்த வாக்க நான் எப்பவும் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாக்க இத்தனை நாளா எப்படியோ காப்பாத்திட்டேன். இன்னும் நந்தினி கல்யாணம் வரைக்கும் தான். அது வரைக்கும் எப்படியாவது நானே சமாளிச்சிடுறேன். நீ என்ன தப்பா எடுத்துக்காதண்ணே. வணக்கம் அண்ணி. என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம் எதுக்கு வருவாங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வருவாங்க. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தா உள்ளதானே போவாங்க. கோவிலுக்கு வெளியே என்ன வேலை? நான் தான் சுப்புலட்சுமிய பார்த்ததும் நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சாமி கும்பிட்டு வந்துட்டல்ல, போய் கார்ல ஏறி கிளம்புவோம். எங்க அவங்க 2 பேரும்? சாமி கும்பிட்டு இருக்காங்க, வருவாங்க. கையில என்ன? இது என்னவா இருந்தா உனக்கு என்ன கல்யாணி? நீ போய் கார்ல ஏறு. கையில இருக்கிற பையில பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு தெரியாம தங்கச்சிக்கு பண உதவி ஏதாவது செய்யறாரோ? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்.